ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவாளின் தெய்வத்தின் குரலையே தொகுத்திருந்தாலும் கணபதி அண்ணா பெரியவாளை பற்றி எழுதியது குறைவுதான். அந்த குறையை நிறைவு செய்யும் விதத்தில் ஒரு நூல் வெளிவந்துள்ளது. அந்த நூலின் பெயர் காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். வேதா வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்நூலிலிருந்து ஒரு சிறு பகுதியை இன்று பார்ப்போமா? மதுரை திருஞான சம்பந்த மடத்தின் அதிபதியாக விளங்கிய ஸ்ரீ சோமசுந்தர ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆவி உலக ஆராய்ச்சியில் வெகுவாக ஈடுபட்டவர். ஒரு ஜீவன் கொள்ளும் பல பிறப்புகளின் மர்மங்களையும் அவர்கள் அலசி அறிவதில் அக்கறை கொண்டவர். ஓர் ஆவிக்கு ஒரு பிறப்பில் ஒரு பெயர் இடப்படுகிறது எனில் உண்மையில் அது பிறப்பித்த பெற்றோரோ மற்றோரோ இடும் பெயர் அல்ல என்றும், ஆழ்ந்த காரணங்களின் மீது அந்த பிறவியில் அந்த ஜீவனுக்கென்றே அமைந்த பெயர்தான் என்றும் அவர் அடித்து கூறி சான்றுகளும் எடுத்து காட்டுவார். நாடி ஜோசியம் என்று தற்காலத்தில் வெகுவாக நாடி சொல்கிறார்களே, அதிலும் ஒருவருக்கு இடப்படும் அல்லது அமைந்த பெயருக்கு முக்கியத்துவம் தருவதாக தெரிகிறது. வாட் இஸ் இன் எ நேம் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னாலும் பெயருக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது என்பதே ஆன்றோர் கூற்று. நம் ஐயனுக்கு சாஸ்திரப்படி நாமகரணம் செய்யப்பட்ட பெயர் சுவாமிநாதன். சராசரம் அனைத்தையும் யார் சுவமாக, அதாவது உடைமையாக கொண்ட உரிமையாளனோ அந்த கடவுள்தான் சுவாமி. அவனையும் உடைமையாக கொண்ட நாதன் எவனோ அவனே சுவாமிநாதன். சுவாமியே அடிமை கொண்ட ஒரு நாதன் இருக்க முடியுமா? சகலத்துக்கும் நாதன்தான் சுவாமி என்னும்போது அவனுக்கும் ஒரு நாதன் இருப்பது எப்படி சாத்தியம் என்றால், சராசரம் என்றும் சகலம் என்றும் கூறப்படும் எண்ணிறந்த வஸ்துகள் இருப்பதாகவும், அவற்றுக்கு வேறாக அவற்றை உடைமையாக கொண்டு ஆட்டி வைப்பதாகவும் துவைத பாவம் உள்ள நிலையில்தான் சுவாமி என்பவன் இருக்கிறான். அந்த சகல சராசரத்தையும் அவற்றின் நாதனான சுவாமியையுமே உள்ளடக்கி உட்கொண்டு இருக்கும் ஒரு நிலையும் உண்டு. அத்வைத ஞானமான அந்த உச்சநிலைதான் சத்தியம். அந்த சத்தியத்துக்கு நமது அறிவுக்கு புரியும் வகையில் எவன் உருவகமாக இருக்கிறானோ அவனே சுவாமிக்கும் நாதனான சுவாமிநாதன். சுவாமியையும் உள்ளடக்கியவன் சுவாமிநாதனாகத்தானே இருக்க வேண்டும். இந்த துவைத பிரபஞ்சத்தை சுவாமிக்கு ஊதியமாக தரும் எஜமானன் அவன். எனவே சுவாமிநாத நாமம்தான் உயர்வில் எல்லாம் உயர்ந்த தத்துவத்துக்கான மூர்த்தியின் பெயர் என்றாகிறது அல்லவா? பரஞான பரசிவமும் துவைத சுவாமியாகிய தன்னை குறுக்கி கொண்டது போலாகி பிரணவ உபதேசத்தின் மூலம் அத்வைத அனுபூதி பெறுவது போல ஒரு சமயம் நடித்து காட்டியது. அப்போது அந்த சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு நாதனாக பிரணவம் உபதேசித்த முருகனே சுவாமிநாதன் என்னும் பெயருக்கு உரியவன் ஆனான். வேடிக்கை என்னவெனில், இன்னும் துவைத நடிப்பில் சராசரங்களை உடைமை கொண்டு ஆளும் சுவாமி என்ற பெயரையே அமரகோசத்தில் அந்த முருகனுக்குத்தான் கொடுத்திருக்கிறது. எனவே அவனுக்கே உரிய சுவாமி நாமத்தையும் சேர்த்து சுவாமிநாத சுவாமி என்றே சொல்வது வழக்கம். அத்வைதத்தின் ஆதார குருவாக கருதப்படும் தட்சிணாமூர்த்தியாம் சிவனுக்கும் குருவாக இருந்தபொழுது முருகன் கொண்ட திருப்பெயராக்கும் சுவாமிநாதன் என்பது. சிவனுக்கு குரு என்றால் இவன் சிவனுக்கும் மேம்பட்டவன் என்பதாலேயே குமர குருபரன் என்பது. அத்வைத குரு அவதாரத்துக்கு இதைவிட பொருத்தமான பெயர் இருக்க முடியுமா? சன்மதங்களில் முருகனுக்கு இடம் இருப்பதே அவனது குரு ஸ்தானத்தில்தான் என்று நமது ஸ்ரீ சரணால் தெளிவு செய்திருக்கிறார்கள். பஞ்சபூதத்துக்கு மற்ற 5 மூர்த்திகள்: ஆகாயத்துக்கு சிவன், வாயுவுக்கு சக்தி, அக்னிக்கு சூரியன், ஜலத்துக்கு விஷ்ணு, மண்ணுக்கு கணபதி. இதுபோன்ற தத்துவம் எல்லாம் தெரிவிக்க ஒரு குரு அவசியம். ஆகவே அந்த குரு தத்துவத்துக்குத்தான் குமாரசுவாமி என்று ஸ்ரீ சரணால் தெளிவு செய்திருக்கிறார். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம்.